வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் உங்கள் வீட்டில் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் தேங்காய் சாதம் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சூப்பர் ஈஸியான டேஸ்டான தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நான் குக்கரில் வைக்காமல் தண்ணியில் கொதிக்க வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 80% வேக வச்சா போதும். இது மாதிரி பொலன்ட்டு உதிரியாக வேக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 4-5 முந்திரி பருப்பு, 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வேணும்னா கடலை சேர்த்துக்கலாம். கடலைங்கிறது ஆப்ஷனல் தான். நான் சும்மா ஒரு 10 கடலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரிலாம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இது கூட 1லேருந்து 1.5 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இனிப்பான தேங்காவை சூஸ் பண்ணிங்கன்னா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காவை ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துட்டு இதோட 1 கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் இனிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக சர்க்கரை சேர்க்கணுன்ட்டு இல்லை. தேங்காய் சப்போஸ் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு, தேங்காய் இனிப்பே இல்லை அப்படின்னா கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது தேங்காய் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரை போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது, போடாத மாதிரியும் இருக்கக்கூடாது. ரொம்ப நேச்சுரலாக சேர்க்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைஸ் ஃப்ரை ஆகணுன்ட்டு இல்லை. இப்போ அது ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜென்ரலாக தேங்காய் சாதம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால தான் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் லைட்டாக ஒரு டிஞ்ச் ஸ்வீட்னஸோட கொஞ்சம் அந்த தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கொடுத்தீங்கன்னா ட்ரையாகவே ஆகாது. சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.